மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரவிடாமல் செய்து விட்டதுன்னு வெளிப்படையாக இப்போ பேசியிருக்காரு ஆளுநர். இப்போ இது அடுத்த பெரிய பிரச்சனையாக அடுத்த பெரிய பிரச்சனை இல்லை. வைஸ் பிரசிடென்ட் வேறு கலந்துட்டு இருக்காரு. இந்த மாநாட்டை வந்து திமுக அரசு தடை செய்யும். நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் கலந்த மாநாட்டெலாம் தடை பண்ணிங்கன்னா அவ்வளோதான், பொங்கல் தான் கவர்மெண்ட். ஆளுநர் மட்டும் பண்ணியிருக்கிறாரு, இப்போ கலந்துக்கலன்றது இங்கே ஒரு மோதல் போக்கோடு அது முடிஞ்சிருக்கும். ஆனால் அதே நேரம் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்த இடத்துல இப்போ புறக்கணிச்சிருக்கிறாங்கன்ற போது பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக. ஆமாம், இது வந்து வைஸ் பிரசிடென்ட் கலந்து கொண்ட கூட்டத்தை மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தர்கள் புறக்கணித்தது என்பது ஒரு பெரிய பேசுபடு பொருளாக மாறும். பிஜேபி அதை பாலிட்டிக்கலாக திருப்புவாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு இருக்கதே அந்த ஆளுநர் தான் சொல்லலாம். ஏன்னா இவர் பண்ணக்கூடிய அட்டூழியங்களால் கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மறைந்து போகின்றன. அரசு தரப்பில், தமிழக அரசு தரப்புலேருந்து மாநில அரசு இந்த பல்கலைக்கழகங்கள் சுத்தமாக கலந்துக்கல. தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஒன்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர் தான் கலந்துக்கிட்டாங்க. இவங்க இந்த ஆண்டுக்கு சொல்கிறாங்க, அவன் அந்த ஆண்டுக்கு புழுவும், இவன் இந்த ஆண்டுக்கு புழுவும். நம்ம அண்ணா பருவம் மாதிரி பொத்தி எடுக்கணும். பட் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் ஆளுநர் அவங்க எவ்வளோ சாமர்த்தியமாக தான் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான்னு குடியரசு துணைத் தலைவரை கூப்பிட்டு. இந்த ஐடியாவே மோடி கவர்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கும் அவங்களுக்கு தெளிவாக. அந்த ரப்பர் ஸ்டாம்பாக இருந்தாலும் அந்த உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று காவல்துறை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டுகிறது என்று கவர்னர் சொல்கிறார். மற்றவங்க சொன்னான்னா அது அவதூறுன்னு கடந்து போகலாம், சொல்கிறவங்க மேலே கேஸ் கூட நீங்கள் போடலாம். சொல்கிறவர் கவர்னர். இது எங்கேயோ போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மோடி அரசுக்குமான மோதல் அப்படியே அதாவது உருண்டு போகுது. கலந்துக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில கவர்னர் இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவா மட்டும் தான் வைக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம். நான் மறுக்கல. அதை கவர்மெண்ட் சொல்லணும், கிளாரிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னதை சொல்லியே சொல்லலாம். அந்த மாதிரி எந்த மிரட்டல்களும் இல்லை. ஆளுநர் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லுகிறார். கவர்னர் தொடர்பான வழக்கில் யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்த அந்த வழக்கறிஞர்களுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதாக ஒரு தகவல் வெளியாக. யார் சொன்னா உங்களுக்கு? நியூஸில் பார்த்ததுதான் சார். யார் அது வழக்கறிஞர்? முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, வில்சன் 4 பேருக்கும். ஏன் கபில் சிபல்ல விட்டாங்க? அவர் பேரும் இல்லையா? இந்த டீ பார்ட்டியும் இது 27 வாக்கில் நடக்குது. அதான் 28 செந்தில் பாலாஜி கேஸ் வருது. முகுல் ரோத்தகி தான் அப்பியர் ஆனாரு. கபில் சிபல், முகுல் ரோத்தகி அப்பியர் ஆனாங்க. ஒன் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்னு கேட்டு 4 நாள் ஆகும். அது பாலாஜிக்கு மட்டும் இல்லை, சிஎம்முக்கு முதலமைச்சருக்கும் எழுதப்பட்ட கேள்வி. கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் வந்து 10 நாள் ஆகுது. திடீர்னு மூத்த வழக்கறிஞர்களை அழைச்சி டீ பார்ட்டி கொடுக்கறதுன்றது சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இது வெறும் கவர்னர் இஷ்யூக்காக மட்டுமே அவங்க செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. செந்தில் பாலாஜி விஷயத்தில் வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஆலோசனை கூட்டமாக கூட அது இருக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் கோபி. துணைவேந்தர்களுடைய மாநாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய தலைமையில நடப்பதாக செய்திகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த மாநாட்டை துணைவேந்தர்களுக்கு வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் ஏற்கனவே வந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 9 துணைவேந்தர்கள் மட்டும் பங்கேற்றுக்கிறாங்க. அவங்க வந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ளவங்களும் தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளவர்கள் மட்டும்தான் கலந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த துணைவேந்தர்கள் மாநாடு இதுக்கு பின்னாடி ஆர்.என். ரவி செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவாக மாறிட்டு இருக்கிறது பார்க்குறேன். ஆளுநர் ரவி செய்வது மிக மிக அதிக பிரசங்கத்தனம். உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவு தெளிவாக ஆளுநர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது என்று சொன்னது. அதை தாண்டி ஆளுநர் கடமை தவறிவிட்டார். மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே ஒழிய ஃபிகர் ஹெட்னு சொல்லக்கூடிய வெறும் நாம்கே ஆவாஸ் பெயரளவில் ஒரு பொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொன்ன உச்சநீதிமன்றம் சமீபத்திய இந்த கவர்னர்கள் விஷயத்தில், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் விஷயத்தில் அதிகாரம் மாநில அரசுக்கு முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது என்று தெரிவித்த உடனேயே ஆளுநர் ரவி பதவி விலைக்கு போயிருக்க வேண்டும்.
அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன சொல்கிறார், அவர் வந்து பல்கலைக்கழகங்களில் வேந்தரை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட இருக்குது, ஆனால் வேந்தராக நான் தான் தொடர்ன்றார். அது கரெக்ட், டெக்னிக்கலி கரெக்ட். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அதோட ஸ்பிரிட், அதனுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணுமே ஒழிய வெறும் எழுத்தின் அடிப்படையில், சொற்களின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி குடியரசு துணைத் தலைவர் அழைச்சிட்டு வந்து பேசுகிறாரு. பல மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு தகவல் வருது. தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மத்திய அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆளுநர் பேசும்போது இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னால் பேசும்போது சொல்கிறாரு, இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மாநில துணைவேந்தர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சிலர் வந்து நேற்று வந்திருக்காங்க. வரும்பொழுது அவர்களை வந்து ஊட்டியில் தங்கியிருக்கும்போது மிட் நைட்டில் வந்து சிஐடி போலீஸ் போய் அவரை வந்து ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் போய் நீங்கள் மாநாட்டில் கலந்துக்கூடாது, வந்த வழியே திரும்பி போயிடுங்க, இல்லைன்னா என்ன வேணால் நடக்கும் உங்களுக்கு மிரட்டியிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாம் திரும்பி போயிருக்காங்க. மாநில காவல்துறையோட சிஐடி துணைவேந்தர்களை மிரட்டி, மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரவிடாமல் செய்து விட்டதுன்னு வெளிப்படையாக இப்போ பேசியிருக்காரு ஆளுநர். இப்போ இது அடுத்த பெரிய பிரச்சனையா? அடுத்த பெரிய பிரச்சனை இல்லை. வைஸ் பிரசிடென்ட் வேற கலந்துட்டு இருக்காரு. இந்த மாநாட்டை வந்து திமுக அரசு தடை செய்யும். நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் கலந்த மாநாட்டெலாம் தடை பண்ணிங்கன்னா அவ்வளோதான், பொங்கல் தான் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யவும் இல்லை, செய்யவும் முடியாது. இப்போ கவர்னர் வந்து தெளிவாக பேசியிருக்காரு. வைஸ் சான்சலர்ஸை போலீஸை வச்சு மிரட்டியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இருக்க மாட்டீங்கன்றாங்க. என்னால் வந்து அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வர வேணாம், ஆனால் என்ன நடக்குதுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு இருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இது மோடி கவர்மெண்ட்டோட நேரடியாக மோதக்கூடிய ஒரு போக்கு தான். இந்த ஆளுநர் செய்வது மிக 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 தவறு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவரை நம்ம எந்த விதத்துலையும் நியாயப்படுத்த முடியாது. இது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு தலைவலியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ அது வந்து இவங்க கொண்டாடலாம், சிரிக்கலாம், கைத்தட்டி மகிழலாம் கவர்னரை புலம்ப விட்டோன்னு. பட் அது கவர்னருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கின்றன. அதனால் வைஸ் பிரசிடென்ட்டும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வந்து மாநில அரசின் சார்பாக யாரையாவது இவர்களை கலந்தால பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அனுப்பி இருக்கலாம் என்றும் ஒரு பார்வை இருக்கிறது. இல்லை சார், அந்த பார்வையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதை மீறுவதான ஒரு செயலாக மாறிடாதா? அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் ஆளுநர் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்காக அதை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தானே இல்லைங்க. இந்த மாநாடு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான மாநாடு, அதாவது வந்து அவமதிக்கிற மாநாடு நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டெம்ட் கிடையாது இது. ஏன்னா வேந்தராக ஆளுநர் தான் நீடிக்கிறார். வேந்தரை நியமிக்கிற அதிகாரம் தான், துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் தான் கவர்னர்கிட்ட வந்து முதலமைச்சருக்கு கை மாறியிருக்கு. ஆனால் பல்கலைக்கழகங்களோட வேந்தராக ஆளுநரே நீடிக்கிறார். அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரல. ஐ திங்க் அதில் 2வது ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பெண்டிங். இதே ஜட்ஜ் முன்னால் அது இன்னும் 2 ஜட்ஜஸ் மேலே 10 நாளில் வந்துரும்னு சொல்கிறாங்க. அது வந்து தட் இஸ் 2 செகண்ட் ரிட் பெட்டிஷன். மொத்தம் 2 ரிட் பெட்டிஷன். ஒன்றில் தான் ஆர்டர் வந்திருக்கு, இன்னொன்றில் வரல. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இந்த கவர்னர் பண்ணுறது தப்பு தப்பு தப்பு. ஒரு தேர்ந்தெடுத்த மக்கள் அரசை சதிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த கவர்னர். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள் எவ்வளோ முறை தலையில் கொட்டினாலும் இவர் திருந்த மறுக்கிறார். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தொடர்ந்து மத்திய அரசோட மாநில அரசு எந்த அளவுக்கு மோத முடியும்னு ஒரு சிக்கல் வருது. பல இடங்களில் வந்து அது நிதி ஆதாரங்கள் கூட கேள்விக்குறியாக மாறுது. இப்போ அதனால தான் அவர் கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, தான் வந்தால் யாரும் வரமாட்டாங்கன்னு அழகாக வைஸ் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கார். இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் புறக்கணிச்சிங்கன்ற வாதம் வந்து கிளப்பப்படும் அந்த வகையில். ஏன்னா இப்போ ஆளுநர் மட்டும் பண்ணியிருக்கிறாரு, போய் கலந்துக்கலன்றது இங்கே ஒரு மோதல் போக்கோடு அது முடிஞ்சிருக்கும். ஆனால் அதே நேரம் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்த இடத்துல இப்போ புறக்கணிச்சிருக்கிறாங்கன்ற போது பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக. ஆமாம், இது வந்து வைஸ் பிரசிடென்ட் கலந்து கொண்ட கூட்டத்தை மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தர்கள் புறக்கணித்தது என்பது ஒரு பெரிய பேசுபடு பொருளாக மாறும். பிஜேபி அதை பாலிட்டிக்கலாக திருப்புவாங்க. மாநில அரசு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நாங்கள் ஆளுநரை தான் புறக்கணித்தோம், குடியரசு துணைத் தலைவரை அல்ல, அவர் மீது எங்களுக்கு நிரம்ப மரியாதை இருக்கிறது. இந்த கவர்னர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகும் அவர் மந்திரியாக கவர்னராக பதவி நீடிக்கிறார். அவர் ஏற்கனவே பதவியிலேருந்து தூக்கியிருக்கணும். ஆகவே அரசியல் சாசனத்தை இழிவுபடுத்துறது மோடி கவர்மெண்ட் தான், நாங்கள் இல்லை. எங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் மீது அதிகமான நம்பிக்கை இருக்குதுன்னு தெளிவாக மாநில அரசிடமிருந்து ஒரு அறிக்கை வரணும். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்கிட்டே அது வரணும். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் கலந்துக்கிற கூட்டத்தை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் புறக்கணிப்பது என்பது தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு பெரியதொரு அவப்பெயரை, நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விஷயம். நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம். ஆனால் இந்த கவர்னர் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கவர்னர். மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை அங்கலங்கமாக சிதைத்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்யக்கூடிய பல தவறுகள் மக்கள் மன்றத்தில் பேசுபடுப்பலாமல் மாறாமல் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு இருக்கதே அந்த ஆளுநர் தான் சொல்லலாம். ஏன்னா இவர் பண்ணக்கூடிய அட்டூழியங்களால் ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மறைந்து போகின்றன. இப்போ மொத்தம் எவ்வளோ வேஸ்ட் சான்ஸில் கலந்துக்கிட்டாங்க என்னன்றது ஆளாளுக்கு ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க. இப்போ ராஜ்பவன் சோர்ஸ்லேருந்து
ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸ் சான்சலர்ஸை தவிர மற்றவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இன்க்ளூடிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சிலர் வந்திருக்காங்கன்றாங்க. அரசு தரப்பில், தமிழக அரசு தரப்புலேருந்து மாநில அரசு இந்த பல்கலைக்கழகங்கள் சுத்தமாக கலந்துக்கல. தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஒன்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர் தான் கலந்துக்கிட்டாங்க. இவங்க இந்த ஆண்டுக்கு சொல்கிறாங்க, அவன் அந்த ஆண்டுக்கு புழுவோம், இவன் இந்த ஆண்டுக்கு புழுவோம். நம்ம அன்னப்பறவை மாதிரி கொத்தி எடுக்கணும் அதை எப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்வை மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்தது என்பது நிச்சயமாக நெருடலான ஒரு விஷயம்தான். இதை இமீடியட்டாக இவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நல்லது. வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து திமுக சார்பில் யாராவது நேர்லேயே சந்திச்சு கூட, இப்போ பாலுலாம் இருக்கார், நேர்லேயே சந்திச்சு கூட இப்போ சுச்சுவேஷனை விளக்கலாம். ரெண்டாவது சிஎம் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஆகவே திமுகவுக்கு எதிரான சக்திகள் நிச்சயமாக இதை பெரிய அளவில் பயன்படுத்துவாங்க. மாநில அரசு இதை தெளிவுபடுத்தி விடுவது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. கவர்னர் கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டை மாநில அரசு மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்தது வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கவர்னரை இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு திருந்துற மாதிரி தெரியல. அவர் ஆஸ் அ வைஸ் சான்சலராக அவருக்கு நடத்துகிற உரிமை இருக்குது. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தார்மீக முறையில் ஒரு பதவி விலகி இருக்கணும். அதனால் அவருடைய இந்த மாநாட்டை மேபி அடுத்த வருஷம் கூட இவங்க கலந்துக்கலாம். இந்த வருஷம் உடனடியாக கூட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மாநில அரசோட சுயமரியாதை சம்மந்தப்பட்டது. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, குடியரசு துணைத் தலைவர் வரும்பொழுது நீங்கள் குடியரசு துணைத் தலைவரை புறக்கணிக்க முடியுமான்ற கேள்வி வருது. ஏன்னா அது தனிநபர் அல்ல, அது அந்த பதவி. அப்படி இருக்கும்பொழுது மாநில அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை சூட்டை தணிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ போக பார்த்தா மோடி கவர்மெண்ட்டோட மிக மிக கடுமையான மோதல் போக்கில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து போகும்னு தோணுது. எனக்கு என்னமோ இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை பிற்காலத்தில் உண்டாக்கும்னு தோணுது. நிறைய சிக்கல்களை திமுக அரசு சந்திக்க போகிறது. எவ்ரிடே மத்திய அரசாங்கத்தோட, ஒவ்வொரு நாளும் மத்திய அரசாங்கத்தோட மோதி கொண்டிருக்கக்கூடிய போக்கை திமுக அரசு, ஸ்டாலின் அரசு தொடருமேயானால் இதற்கான விலை மிகப்பெரியதாக இருக்கும்னு தான் நான் பார்க்கிறேன். இந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமீபத்தில் கவர்னருடைய அதிகார விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து நீதிமன்றம் என்ன சூப்பர் நீதிமன்றமா அப்படின்ற சூப்பர் பாராளுமன்றமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவர் கேட்டிருந்தார். அந்த அளவுக்கு அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் அறிக்கையா கொடுத்திருந்தாரு. அப்படிங்கிற பட்சத்துல இது ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்த வந்து துணை குடியரசுத் தலைவரும் நோட் பண்றாங்க. ஏன்னா அதிகார சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு நீதிபதிகளே வந்து நீதிமன்றமே கை வைக்கல அப்படின்ற பட்சத்துல இது மிகப்பெரிய அளவுல நமக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா? அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு இறங்கி வர்றாருங்க கவர்னர் இல்லை துணை குடியரசுத் தலைவர். ஆமாம், இது மோடி கவர்மெண்ட்டோட அட்வைஸ் இல்லாமல் இந்த மாநாட்டை இவங்க கூட்டியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவரை கூப்பிடாமல் இப்போ கூப்பிட வேண்டிய அவசியம் வந்து என்ன வந்து, கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, கடற்கரெல்லாம் கடக்கட்டும் கழுவியை தூக்கி மணியில் வைக்கணும். அந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் தன்கரை கூட்டின்னு வந்து மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? உச்சநீதிமன்றத்தில் சம்மட்டடி வாங்கியிருக்கீங்க ஆளுநர் தரப்பு. அற்புதமான தீர்ப்பு அது. ஒரு தேர்ந்தெடுத்த அரசுக்கு தான் அதிகாரம், கவர்னரு கிடையாது. இதை பல வழக்குகளை தெளிவுபடுத்தின பிறகு இந்த கவர்னர் மத்திய அரசு திருந்துற மாதிரி தெரியல. சரியான தீர்ப்பு அது. குடியரசு துணைத் தலைவரும் அதில் சேர்ந்துக்கிறாரு. ஏன்னா மத்திய அரசுக்கு அவங்க காலக்கெடு நிர்ணயித்ததால் குடியரசு துணைத் தலைவர் என்ன சொன்னாலும் அந்த பதவிக்குரிய கண்ணியம்னு ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநில அரசு, திமுக அல்ல, திமுக குடியரசு துணைத் தலைவரை புறக்கணிக்கலாம், தமிழக அரசு புறக்கணிக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான். இப்போ புறக்கணிக்கிறதுனா நாங்கள் வரவேற்க போல, நாங்கள் தான் மந்திரி அனுப்புகிறோம், யாரை அனுப்பிச்சு வரவேற்றாங்கலாம் நமக்கு தெரியல, கண்டிப்பாக போயிருப்பாங்க யாராவது. பட் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் ஆளுநர் அவங்க எவ்வளோ சாமர்த்தியமாக தான் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான்னு குடியரசு துணைத் தலைவரை கூப்பிட்டு வர்றார். இந்த ஐடியாவே மோடி கவர்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கும் அவங்களுக்கு தெளிவாக. அப்போ அவங்க அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கும்போது அவப்பேர் வராமல் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இப்போ புறக்கணித்தது ஃபைன், ஐ அக்ரி, வேறு வழி இல்லை. பட் இதுக்கு பிறகு இம்மிடியேட்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கலாம். நாங்கள் இழிவுபடுத்தவில்லை, ஆளுநரையோ குடியரசு துணைத் தலைவரை இழிவுபடுத்தவில்லை, குறிப்பாக குடியரசு துணைத் தலைவரை தமிழக அரசு இழிவுபடுத்தவில்லை, இது உரிமை சம்மந்தப்பட்டது, அதனால தான் நாங்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் மாநில அரசு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க எப்படி போவாங்கன்றது நமக்கு தெரியல. உன்னால் ஆனதை பாரு, நாங்கள் என்னால் தானே பார்க்குறோம் அப்படின்னு போக ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது எங்கே வேணால் போய் முடியலாம். இல்லை, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்குற மாதிரியே இந்த மாநாடு தொடர்பான அறிவிப்பு கவர்னர் மாளிகை தரப்புலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா யாரும் போய் கலந்துக்காதீங்க, இல்லை போய் கலந்துக்கோங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்கிற ஒரு அறிவிப்பை பார்த்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து அப்படி எந்த அறிவிப்பும் வரல. இன்னைக்கு சொன்னது போல் நிறைய பேர் வந்து போய் பங்கேற்கலை. இதெல்லாம் வந்து அன்அஃபிஷியலாக பண்ணப்பட்டிருக்கு. அஃபிஷியலாக அதை சொல்லியிருந்தா பிரச்சனை, அன்அஃபிஷியலாக பண்ணுறதுனால பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ற போது அந்த குறித்த அறிவிப்பு வெளியிடாததற்கு பின்னணியில் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்லை, அது வந்து அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க. சொன்னால் அது எந்த சொன்னாலும் கலந்துக்கோனாலும் பிரச்சனை வரும், கலந்துக்கலனாலும் பிரச்சனை வரும்.
கலந்து கொள்ள வேணான்னு இவன் முடிவு பண்ணிவிட்டு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க போல். அதனால தான் இன்றைக்கி கவர்னர் சொல்கிறார்ல, இன்றைக்கி கவர்னர் ஸ்பீச்சில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சில மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஒரு துணைவேந்தர் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காருன்றார். இந்த கேஸில் சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நினைக்கிறேன் நான். இன்னொரு பல்கலைக்கழக துணைவேந்தரை ராத்திரி 2 மணிக்கு சீக்ரெட் போலீஸ்ன்றார், யார் ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் கதவை தட்டி சொல்லி, நீங்கள் இப்படியே திரும்பி போயிடுங்க, நீங்கள் வந்து மாநாட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு கவர்னர் சொல்கிறாரு, அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் கவர்னர் சொல்கிறாரு. போலீஸை வச்சு ஏன் மாநாட்டில் கலந்துக்க வேணாங்கன்னு மிரட்டினாங்கன்னு முதலமைச்சருக்கு எதிராக கவர்னர் சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப மோசமான நிகழ்வு, ரொம்ப மோசம், ரொம்ப டிப்ரெஷன், பெரிய சார்ஜ். ஏன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டே கவர்னர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? வந்து இந்த அரசு யாருடைய அரசு? ஆளுநருடைய அரசு தான் சொல்லுவாங்க. மை கவர்மெண்ட்டுன்னு தான் அந்த கவர்னர் சொல்லுவார். அசம்பிளியில் பேசும்போது இட் இஸ் மை கவர்மெண்ட்டுன்னு வரும். ஒரு ஃபிகர் ஹெட். ஆனால் அவர் ஆக்சுவல் ஹெட்டு சிஎம் தான். ஆனால் அரசியலமைப்பு சாசனத்தின் படி வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பிரசிடென்ட்டு, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இப்போ கவர்மெண்ட்டு பிரைம் மினிஸ்டர்னுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லும்போது வந்து இங்கே கான்ஸ்டியூஷன் ஹெட்டு கவர்னரு, கவர்மெண்ட்டோட ஹெட்டு சிஎம். அதனால் இங்கே வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்றது சிஎம் தான். ஆனால் கவர்னர்ன்றது வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பதவி, ஒரு ஆடம்பர பதவி. அது சும்மா ஒரு டைட்டுலர் ஹெட்டுன்னுவாங்க. ஒரு பூச்சி வேலை செஞ்ச ஒரு அதிகாரங்கள் எதுவும் இல்லாத மன்னராட்சி. இப்போ இங்கிலாந்தில் ராணி இருக்காங்க, ராணிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிகாரம். அந்த மாதிரி தான் இது வந்து. இதில் கவர்னர் வந்து போலீஸை வச்சு என் மாநாட்டுக்கு வந்த கல்வியாளர்களை கவர்மெண்ட்டு மிரட்டுது அப்படின்னா, போலீஸ் வந்து முதலமைச்சர் தான் போலீஸுக்கு மந்திரி. ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடிங்களை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்றது வெரி வெரி சீரியஸ் சார்ஜ். இது இவங்க அதுதான் இது வெறுமனே இன்றைக்கி கவர்னர் மட்டுமே இதை நடத்தியிருந்தார், கடந்து போயிடலாம். வைஸ் பிரசிடெண்ட் உட்காந்துருக்காரு. இப்போ வைஸ் பிரசிடெண்ட் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் துணைவேந்தர்களை தமிழக காவல்துறை மிரட்டியது என்று கவர்னர் சொல்கிறார். வெரி சீரியஸ் அலிகேஷன். 2வது குடிமகன், நாட்டோட 2வது குடிமகன், குடியரசு துணைத் தலைவர். அவருக்கு பெரிய அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் தான் வைஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் இறந்துட்டார்னா வைஸ் பிரசிடென்ட் தான் குடியரசுத் தலைவர் இமீடியட்டாக. அடுத்த குடியரசுத் தலைவர் அவர் தான். பதவியில் இருக்கும்போது ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து விட்டால் குடியரசு துணைத் தலைவர் தான் உடனடியாக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பார், தற்காலிக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பார். அந்த உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அது ரப்பர் ஸ்டாம்பாக இருந்தாலும் அந்த உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று காவல்துறை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டுகிறது என்று கவர்னர் சொல்கிறார். மற்றவங்க சொன்னான்னா அது அவதூறுன்னு கடந்து போகலாம், சொல்கிறவங்க மேலே கேஸ் கூட நீங்கள் போடலாம். சொல்கிற ஒரு கவர்னர். அப்போ இது எல்லாத்துக்குமே இது எங்கேயோ போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மோடி அரசுக்குமான மோதல் அப்படியே, அதாவது உருண்டு போகுது. 2 மாதம் 3 மாதத்தில் இன்னும் அது எங்கே வேணால் போய் வரிகூட ஏக்கம் வரைக்கும் போகுன்றாங்க. ஏன் போவாத என்ன? இதோட அடுத்த எண்டு அங்கே தானே. இப்போ மும்மொழி கொள்கையில் விட்டு நம்மளை கழுத்தை நெருக்கிறான் இல்லையா? ஏற்றுக்கிட்டால் தான் ஃபண்டுன்றான். இந்த பக்கம் வைஸ் சான்சலர் இஷ்யூஸில் எவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாலும் கடைசியாக எல்லாரும் கட்டுப்பட வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நான் கட்டுப்பட மாட்டேன்னு ஒரு கவர்னர் சொல்கிறாருன்னா அப்போ அது அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மோதல் தான், கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன்வாங்க. அதை நோக்கி தான் வந்து மாநிலம் நகரும். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதையும் நான் சொல்கிறேன். எவ்வளோ நியாயங்கள் இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்ட மாநாட்டில், ஆளுநர் தலைமையேற்ற மாநாட்டில் தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளாதது துரதிருஷ்டவசமானது. வேறு வழி இல்லை ஸ்டாலினுக்கு, அதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அறிக்கையை முதலமைச்சர் அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடலாம். எங்களுக்கு வந்து குடியரசு துணைத் தலைவர் மீது எந்த வருத்தமும் எந்த அவமரியாதையும் இல்லை, நாங்கள் அவரை மதிக்கிறோம். இந்த ஆளுநருடைய இந்த சட்டவிரோத அரசியல் சாசன விரோத போக்குத்தான் நாங்கள் புறக்கணிப்பதற்கு காரணம் என்று குடியரசு துணைத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதலாம். அப்படி எதுவுமே செய்யாமல் இவங்க அமைதியாக போகிறாங்கன்னா இந்த மோதல் முற்றுவது கண்டிப்பாக மாநில அரசுக்கு நல்லதில்லை. நம்முடைய நலன் சார்ந்து தான் இவங்க ஃபைட் பண்ணுறாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மத்திய அரசுக்கும் குடியரசு துணைத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உரிய மரியாதையை நீங்கள் தொடர்ந்து கொடுக்காமல் அது தவறு செய்வீர்களானால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வைஸ் பிரசிடெண்ட் கலந்துக்கிட்ட கவர்னர் கூட்டின கூட்டத்தை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு புறக்கணிச்சதாக வரலாறே இல்லை. அதுலேயும் அந்த கவர்னர் வெளிப்படையாக போலீஸை வச்சு மிரட்டியிருக்காங்க, என் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் மிக மிக ஆபத்தானது. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கும் ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய முடியாது. கவர்மெண்ட் வந்து ரவுடித்தனம் பண்ண முடியாது. ரவுடி தான் ரவுடித்தனம் பண்ணுவோம். ஒரு ரவுடியாக பிஹேவ் பண்ணுவான். கவர்மெண்ட் ரவுடியாக பிஹேவ் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட் சட்டப்படி தான் அதை டீல் பண்ணணும்.
இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கலந்துக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில கவர்னர் இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவா மட்டும் வைக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம். நான் மறுக்கல, அதை கவர்மெண்ட் சொல்லணும், கிளாரிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னதை சொல்லியே சொல்லலாம். அந்த மாதிரி எந்த மிரட்டல்களும் இல்லை. ஆளுநர் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லுகிறார். தீர்ப்பு மாநில அரசுக்கு சாதகமாக வந்ததால் அந்த பொறாமையில் கவர்னர் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆளுநர் சொல்வது முழுக்க முழுக்க பொய், பச்சை பொய், உண்மைக்கு மாறானது. துணைவேந்தர்களை மாநில காவல்துறையை வைத்து, ஸ்பெஷல் பிரான்ச்சை வைத்து நாங்கள் மிரட்டவில்லை, இது அப்பட்டமான அவதூறு அப்படின்னும் கவர்மெண்ட்டு சொல்லலாம். பட் ரியாக்ட் பண்ணணும். முதல்ல குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாநில துணைவேந்தர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லைன்றதையும் ரியாக்ட் பண்ணோம். ரெண்டாவது, அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் என்ற ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கும் மாநில அரசு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம்னு எனக்கு தோணுது. இதில் இன்னொரு விஷயம், இந்த கவர்னர் தொடர்பான வழக்கில் யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்த அந்த வழக்கறிஞர்களுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதாக ஒரு தகவல் வெளியாக. யார் சொன்னா உங்களுக்கு? நியூஸில் பார்த்ததுங்க. யார் வழக்கறிஞர்? முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, வில்சன், 4 பேருக்கும். ஏன் கபில் சிபல்ல விட்டாங்க? அவர் பேரும் இல்லையா? என்னைக்கு இந்த டீ பார்ட்டியும்? இது 27 வாக்கில் நடக்குது. அதான் 28 செந்தில் பாலாஜி கேஸ் வருது. முகுல் ரோத்தகி தான் அப்பியர் ஆனார். கபில் சிபல், முகுல் ரோத்தகி அப்பியர் ஆனாங்க. இன்ன வரைக்கும் அதில் கவர்மெண்ட்டு முடிவு பண்ணல. சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டு 4 நாள் ஆகுது. யூ வாண்ட் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்னு கேட்டு 4 நாள் ஆகுது. அது பாலாஜிக்கு மட்டும் இல்லை, சிஎம்முக்கும் முதலமைச்சருக்கும் எழுப்பப்பட்ட கேள்வி. கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் வந்து 10 நாள் ஆகுது. இப்போ திடீர்னு அதுவும் 27ஆம் தேதி பாராட்டு விழா நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நடத்திட்டு போங்க, பாராட்டு விழா தாராளமாக நடத்துங்க. அது அப்போவே நடத்தியிருந்தா பாராட்டு விழாவாக அது உங்கள் உரிமை. ஆனால் இந்த டைமிங் என்ன? உச்சநீதிமன்றத்தை கவர்னர் மதிக்காதது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டம். கிட்டத்தட்ட அதே தவறை தானே தமிழக அரசு செந்தில் பாலாஜி விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. இதில் திடீர்னு மூத்த வழக்கறிஞர்களை அழைச்சி டீ பார்ட்டி கொடுக்கறதுன்றது சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இது வெறும் கவர்னர் இஷ்யூக்காக மட்டுமே அவங்க செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. செந்தில் பாலாஜி விஷயத்தில் வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஆலோசனை கூட்டமாக கூட அது இருக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க பதில் சொல்லி ஆகணும். இது அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. கோபி, நீ இப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த கோணத்தில் தான் நீ பார்ப்பேன். ஜேர்னலிஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் அந்த கோணத்தில் தான் பார்க்குறேன். ஸ்கெப்டிக்கலின்வாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சந்தேக கண் கொண்டு தான் நீ பார்க்கணும். திமுக காரனா பார்க்க முடியாது. திமுக சொம்படிக்கிறவனா, திமுக ஜால்ராவா நம்ம பார்க்க முடியாது. கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் வந்து 10 நாள் ஆகுது. இந்த மே 3ஆம் தேதி முதலமைச்சருக்கு பாராட்டு விழான்னு கோவி செழியன் சொல்லியிருக்காரு. கவர்னர் விஷயத்தில் மாநில உரிமையை மீட்டெடுத்தாருங்க. நடத்துங்க, தாராளமாக நடத்துங்க. ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த வழக்கறிஞர்களுக்கு வந்து டீ பார்ட்டி கொடுக்கறது வந்து அது ஏன் 27ஆம் தேதி, அது 29ஆ ஏன் இருக்கக்கூடாது, அல்லது 26ஆ ஏன் இருக்கக்கூடாது? ஏன் 30ஆம் தேதி கூட இருக்கலாமே? 28 செந்தில் பாலாஜி வழக்கில் மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஆர்னோன்னு நான் சொல்கிறேன், மேற்கொண்டு எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண மாட்டேன்னு கபில் சிபல் சொல்லிட்டார். அன்றைக்கி கபில் சிபல் நின்னதால் இவங்களுக்கு வேண்டி தப்பிச்சுது. இல்லைனா அன்றைக்கே பாலாஜி பெயில் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ 2ஆம் தேதி பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அவர் மந்திரி பதவியிலேருந்து விலகு வரான்றதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது. அசம்பிளியில் எவனும் இதை பற்றி கிளப்ப கூட இல்லை. எதிர்கட்சி அவ்வளோ பலவீனமாக இருக்குது. திமுக சுக்கிரதசை நல்லா அடிக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களை காப்பாற்றிடுது. செந்தில் பாலாஜி விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாரி போனப்போ 4 விஷயம் கோர்ட்டில் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3 விஷயம் நடந்தது. ஆனந்த் வெங்கடேஷ், பொன்முடி சுவமோட்டோ, இப்போ துரைமுருகன், இடி ஜட்ஜ்மெண்ட்டு, 4 டாஸ்மாக் 4 கேஸ் வருது. காஷ்மீர் தாக்குதலில் எல்லா டிவியும் அந்த பக்கம் ஓட்டான், ஒரே ஒரு டிவியை தவிர. இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன். இப்போ கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் வந்து 10 நாளைக்கு மேலே ஆகப்போகுது, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகப்போகுது. இப்போ இதுக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா, அதுவும் 27ஆம் தேதி மத்தியானம், 28ஆம் தேதி 2 மணிக்கு பிறகு வச்சுக்கலாமே இந்த பாராட்டு விழாவை. அங்கே பதில் சொல்லணும்ல. எவ்வளவு அவலம் இந்த அரசுக்கு. ஆகவே எல்லாமே அரசியலில் மாறி போய் கிடக்குது. இந்த கவர்னரோட இந்த வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸும், அந்த கான்ஃபரன்ஸில் இன்றைக்கி அவர் வைத்த சார்ஜஸும், போலீஸை வச்சு வர வேணான்னு மிரட்டியிருக்காங்கன்ற சார்ஜஸும் வெரி வெரி சீரியஸ் சார்ஜ். வைஸ் பிரசிடென்ட் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவர் இன்னும் ஏரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு போனார்னா இன்னும் மோசமாக தான் இது போகும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போங்க சார் என்ன நடக்குதுன்னு. அது தொடர்பாகவும் தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல் பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன். நன்றி.